மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையின் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை கூறிக்கொண்டு நாம் இப்போ பார்க்க போகிற விஷயம் தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் உள்ள லத்திரனியல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடத்தை கடந்த வகுப்புகளில் பார்த்துக்கொண்டு வரோம். ரைட், இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் கடந்த வகுப்பில் நிறைய விஷயங்கள் லத்திரனியல் சார்ந்து அதுக்கான அறிமுகம், குறைகடத்திகள், உள்ளீட்டு குறைகடத்தி, வெளியீட்டு குறைகடத்தி, பிஎன் ஜங்ஷன், ரைட், பி வகை குறைகடத்தி, என் வகை குறைகடத்தி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பிஎன் ஜங்ஷன் உருவாக்குனாங்க. சகலத்துக்குமே அடிப்படையானது பிஎன் ஜங்ஷன் என்று பார்த்தாங்க. அந்த வகுப்பிலே நான் கிளியராக சொல்லியிருந்தேன். ரைட், படிக்கும்போது பிஎன் ஜங்ஷன் தான் பின்னுக்கு வரப்போகிற சகலத்துக்குமே பேசிக்கான. ரைட், அப்போ கிளியராக அதை படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக வரக்கூடிய பிஎன் சந்தி இருவாயு, ரைட், இருவாயு டயோடுன்னு சொல்லக்கூடியது ரெண்டு முடிவிடங்களை கொண்ட இருவாயை பயன்படுத்தி நிறைய தேவைகள் ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுறது, ரைட், மாற்றிக்கொள்றதுக்காக நாங்கள் ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜை மாற்றி சில எலக்ட்ரானிக் சாதனங்களை தொழிற்படுத்துறதுக்காக நாங்கள் இருவாயுகளை பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி நிறைய யூசேஜ், ரைட், சில சமைக்க விளக்குகள், சில சூரிய கலங்கள், ரைட், இப்போ சோலார் சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கும் அது மாதிரி சில சோலார் லெவலில் செய்யக்கூடிய மணிக்கூடுகள், சோலார் லெவலில் செய்யக்கூடிய கால்குலேட்டர்கள், அந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கு இந்த பிஎன் ஜங்ஷன் பேசிக்காக இருக்கும். பிஎன் சந்தி இருவாயு பேசிக்காக இருக்கும். ரைட், தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தது வந்து டிரான்சிஸ்டர் பற்றி கடந்த வகுப்பில் தெளிவாக பார்த்தாங்க. மூவாயு என்று சொல்லக்கூடிய இருவாயு எப்படி ரெண்டு முடிவுகளை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு துணை உறுப்போ அந்த மாதிரி மூவாயு என்று சொல்லக்கூடியது, அதாவது டிரான்சிஸ்டர் தான் உண்மையான பெயர், அதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, மூவாயு என்று சொல்லலாம். ரைட், அதாவது மூன்று வாய்கள், மூன்று முடிவிடங்கள் இருக்கு. ரைட், அது மூன்று முடிவிடங்கள்ல வந்து அடி, காலி, சேகரிப்பார் மூன்று முடிவிடங்கள் இருக்கும். டிரான்சிஸ்டர் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா மூன்று முடிவிடங்கள் இருக்கும். அந்த டிரான்சிஸ்டர் ரெண்டு டைப் டிரான்சிஸ்டர், பிஎன்பி வகை டிரான்சிஸ்டர், என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர், என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர் ரெண்டு வகை டிரான்சிஸ்டர் பார்த்தாங்க. அதில் வந்து என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர் தான் சுற்றுகளில் பெருமளவில் பயன்படுத்தப்படுது. அது ஏன் இதுக்கு இப்படின்னு கடந்த வகுப்புல தெளிவாக பார்த்தாங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு நாங்கள் இந்த டிரான்சிஸ்டருடைய பிரயோகங்களை பற்றி பார்க்க போகிறோம். டிரான்சிஸ்டர்கள் எங்க பிரயோகிக்கப்படுது, என்னென்ன தேவைகளுக்கு பிரயோகிக்கப்படுது. நாங்கள் சொன்னாங்க அந்த வகுப்பிலே, டிரான்சிஸ்டர் தொடர்பான வகுப்பிலே சொன்னாங்க, டிரான்சிஸ்டர் தான் சகல எலக்ட்ரானியல் முன்னேற்றத்துக்குமே அடிப்படையாக இருக்கு. டிரான்சிஸ்டருடைய கண்டுபிடிப்பு தான் சகல எலக்ட்ரானியல் முன்னேற்றங்களுக்குமே அடிப்படையான ஒரு விஷயம். ரைட், அப்போ அந்த டிரான்சிஸ்டர் என்னென்ன மாதிரியான வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுதுன்றதை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். ரைட், ஓகே, வகுப்புக்குள்ள போவோம். ரைட், கிளாஸுக்கு போவோம். இன்றைக்கு என்ன விஷயம் என்றால், ஓகே, டிரான்சிஸ்டரின் விடியலாக்க விடியலாக்கியாக தொழிற்படுது. ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஒரு விடியலாக்கியாக தொழிற்படுது. டிரான்சிஸ்டர் ஆஸ் அன் ஆம்பிளிஃபையர் என்று சொல்லுவாங்க. ரைட், அதாவது ஒரு விரியலாக்கம் செய்கிற வேலைக்கு, விரியலாக்கம்ன்றது நீ கொடுக்குறத பெருசா தரும். நீ எவ்வளோ இன்புட் அவுட்புட் ரெண்டு இருக்கும் கட்டாயம். நீ எந்த ஒரு இப்போ கம்ப்யூட்டர்ல ஐசிடி படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும், இன்புட்டை கொடுத்தாலும் அவுட்புட் ஒன்று வேறு, நீ கொடுத்தாலும் திருப்பி தரும். ரைட், அந்த மாதிரி கொடுக்குற இன்புட்டை வந்து பெருசா தாருது, அவுட்புட்டை வந்து பெருசா தாரு, கொடுக்குற இன்புட்டை பெருசாக விடியலாக்கல் தொழிற்பாடு, விடியலாக்கியாக தொழிற்பாடு. இந்த விடியலாக்கம் என்ன என்றால், ரைட், இந்த விடியலாக்கம் என்ன என்றால், நீ ஒரு சாதனம் உண்டு, ஒரு இது வந்து டிரான்சிஸ்டர் மாதிரி யூஸ், இது ஒரு டிரான்சிஸ்டர், இதுக்கு நீ இன்புட் பண்ற ஒரு 5 ஆம்பியர் கரண்டை கொடுக்குறான்னு வை, 5 ஆம்பியர் கரண்டை கொடுக்குறா. இது அவுட்புட்டில் வெளியில் வரையக்குள்ள எனக்கு 10 ஆம்பியராக வருது. சுமார் விளங்குறதுக்காக அதுக்கு இப்படி இல்லை அந்த சிஸ்டம். நாங்கள் அதை பற்றி படிக்க கிளியராக, டிரான்சிஸ்டர் பற்றி படிக்க கிளியராக விளங்கும். நான் ஒரு 5 ஆம்பியர் கரண்டை டிரான்சிஸ்டருக்கு கொடுத்தேன் என்றால் எனக்கு 10 ஆம்பியர் கரண்டை டிரான்சிஸ்டர் தரும். ரைட், அப்படி தந்தால் அது விடியலாக்கம் செய்யுது, கொடுக்குற மின்னோட்டத்தை விடியலாக்கம் பண்ணுது, பெருசாக தருது. அவ கொடுக்குறத வந்து பெருசாக தந்தால் 5 கொடுத்து 10 வாங்கலாம் என்றால் அந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒரு விடியலாக்கம் என்று செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யுது. இன்புட் கொடுக்குற 5 ஆம்பியர் எனக்கு அவுட்புட்ல 10 ஆம்பியர் வருது. ரைட், அவுட்புட்ல 10 ஆம்பியர் வருது. ஸோ நான் கொடுக்குறத பெருசாக்கி தருது. இதைத்தான் சொல்றது விடியலாக்கம் என்று சொல்லக்கூடிய வேலை. ரைட், அப்போ டிரான்சிஸ்டர் as an amplifier என்று சொல்லுவாங்க. டிரான்சிஸ்டர் விரியலாக்கியாக தொழில்படுது. ரைட், இதில் வந்து முதலாவது ஓட்ட விரியலாக்கின்னு சொல்லுவோம். ரைட், ஓட்ட விரியலாக்கின்றது மின்னோட்டத்தை பெருசாக தர. ரைட், அப்போ மின்னோட்டத்தை கரண்ட்டை வந்து விரியலாக்கம் செய்யும். கரண்ட்டை வந்து விரியலாக்கம் செய்யும். ரைட், இது என்ன மாதிரி என்றால் ஒரு டிசி கரண்ட்டை தான் நாங்கள் கொடுப்போம். ரைட், ஒரு டிரெக்ட் கரண்ட்டை தான், ஏசி கரண்ட்டை கொடுக்க மாட்டோம். ஒரு டிசி கரண்ட், டிரெக்ட் கரண்ட்டை வந்து நாங்கள் இன்புட் பண்ணினால், அந்த டிரான்சிஸ்டருக்கு இன்புட் பண்ணினால் அது எனக்கு அவுட்புட்டில் ஒரு பெரிய கரண்ட்டை தரும்.
ரைட். அதுதான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க. டிரான்சிஸ்டர் அடிப்படையில் இது ஒரு பேசிக்காகவே ஒரு ஓட்ட விரியலாக்கி தான் கரண்ட்டை வந்து ஆம்பிளிஃபையர் பண்ணுறது தான் இந்த டிரான்சிஸ்டருடைய அடிப்படையான வேலை. அப்போ உங்களுக்கு எக்ஸாமினேஷனோட கேள்வி கேட்கலாம், ஒரு டிரான்சிஸ்டருடைய தொழில் என்ன, ஒரு டிரான்சிஸ்டருடைய வேலை என்ன, அல்லது என்ன வேலைக்கு என்ன தேவைக்காக டிரான்சிஸ்டரை வந்து சுற்றுகளில் பயன்படுத்துகிறோம் ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி எக்ஸாமில் கேள்வியில் நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும், டிரான்சிஸ்டர் ஒரு விரியலாக்கியாக தொழிற்படும் அல்லது ஓட்ட விரியலாக்கியாக. பெட்டர். விரியலாக்கிலேயே 2 டைப் விரியலாக்கிகள் இருக்குது. ஒன்று ஓட்டத்தை கரண்ட்டையும் விரியலாக்கம் பண்ணும், வோல்டேஜையும் விரியலாக்கம் பண்ணும். அப்போ நாங்கள் தெளிவாக படிப்போம். ரைட். அப்போ கரண்ட்டை விரியலாக்கம் பண்ணுற வேலையை செய்யும், அதாவது ஓட்டத்தை விரியலாக்கம் செய்யும். அது மாதிரி சமிக்ஞை அல்லது இப்போ ஒரு சவுண்ட் வேவை வந்து விரியலாக்கம் செய்யும், ஆம்பிளிஃபையர் பண்ணும். ரைட். இப்போ நீ மைக்கில் கதைக்கிற சவுண்டை வந்து லவுட் ஸ்பீக்கரில் பெருசாக தருது, அதுக்கு இந்த டிரான்சிஸ்டர் இருக்காது. அது மாதிரி சில வோல்டேஜ், அதாவது சவுண்டு வந்து சவுண்ட் ஒலி இலைகளை வந்து எப்படி விரியலாக்கம் பண்ணுறதோ அதே வேலையை, அதே மாதிரியான வேலை தான் இந்த வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரது. ரைட். இப்போ வோல்டேஜை வந்து கூட்டி தரதுக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணாங்க. பேசிக் அங்கே படிக்கக்குள்ள மின்காந்தம் சம்மந்தமாக படிக்கக்குள்ள நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணினாங்க. கொடுக்குற வோல்டேஜை பெருசாக தரும். அங்கே வந்து ஏசி மட்டும்தான் ஒர்க் ஆகும், இங்கே டிசியும் ஒர்க் ஆகும். பொதுவாக அந்த டிரான்சிஸ்டர் வந்து டிசியில் தான் ஒர்க் ஆகும். அப்போ டிசி வோல்டேஜ் டிசிலையும் ஒர்க் ஆகும், ஏசிலையும் ஒர்க் ஆகும். ரைட். அப்போ நான் ஏசி வோல்டேஜ் சிக்னலை வந்து ஏசி சிக்னலில் வந்து நான் இன்புட் பண்ணினால் அந்த டிசி சிக்னல் உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கு நாங்கள் இடையில நாங்கள் வேறு டெக்னிக்கலை யூஸ் பண்ணுவோம். நாங்கள் அதை பற்றி படிக்காத இப்போ அப்போ அந்த சமிக்ஞைகள், அதாவது வோல்டேஜை வந்து நான் இன்புட் பண்ணக்குள்ள ஏசி வோல்டேஜ் இன்புட் பண்ணிக்குள்ள அது எனக்கு விரியலாக்கம் பண்ணி பெரிய வோல்டேஜா மாத்தி தரும், பெரிய ஈஸியா மாத்தி தரும். கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபார்மர் நடக்கிற வேலை மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் பெரிய பெரிய தேவைகளுக்கு பயன்படும், இது சின்ன சின்ன தேவைகளுக்கு பயன்படும் இந்த டிரான்சிஸ்டர்கள். ரைட். எலக்ட்ரானிக்ன்றது ஒரு நுணுக்கமா படிக்கிற பாடம் தான். ரைட். ஓகே. அதனால நிறைய மாணவர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பாட ஆசிரியர்கள் கூட சிரமப்படுறது, விஞ்ஞான பாட ஆசிரியர்கள் கூட சிரமப்படுவாங்க இந்த எலக்ட்ரானிக்கல் துறையில். ரைட். அப்போ அதை கிளியரா நீ படிச்சு விஷயத்தை கிளியரா எடுத்துட்டேன்னு சொன்னால் உன்னை விட கட்டிக்கிறா யாருமே இருக்க முடியும், அந்த அளவுக்கு தெளிவாக விஷயத்தை நுணுக்கமாக எடுத்து வச்சுக்கோ. ரைட். ஓகே. டிரான்சிஸ்டருடைய விரியலாக்க தொழிற்படல் என்றால், விரியலாக்கல தொழிற்படுது என்றால் ஆம்பிளிஃபையரா ஒர்க் ஆகுது டிரான்சிஸ்டர். ரைட். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதா இங்க கதை. ஓட்டத்தை விரியலாக்கம் பண்ண போது இதுல தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க. டிரான்சிஸ்டர் விரியலாக்க சுட்டின் பெய்ப்பாக ஒரு இன்புட் பண்ண போற ஒரு சிறிய ஓட்டத்தை இன்புட் பண்ண போற ஒரு மிகச்சிறிய ஓட்டம், மிக நுணுக்கமான ஓட்டம். இதை வந்து நாங்கள் அளக்கக்குள்ள ஆம்பியர்ல அளக்க மாட்டோம், இதை வந்து நாங்கள் மைக்ரோ ஆம்பியர் என்று சொல்லக்கூடிய, ரைட், மைக்ரோ ஆம்பியர் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவு, அதாவது மில்லி ஆம்பியரை விட சின்ன 10⁻6 என்று சொல்லுவோம். இது சில நாங்கள் 10⁻6 அளக்குறது. அப்ப மில்லி ஆம்பியரை விட சின்ன, அந்த அளவு சின்ன கரண்டை நான் கொடுத்த ஒரு சிறிய ஓட்டத்தை நான் இன்புட் பண்ணினால் ஒரு டிசி கரண்ட், நான் சொன்ன மாதிரி டிசி கரண்ட்ல தான் இது ஆக போகுது. ரைட். அப்போ ஏசி வந்து வோல்டேஜ் தான் ஏசியில் இன்புட் பண்ணுறது, இங்கே நான் இன்புட் பண்ண போகிற டிசி கரண்டை இன்புட் பண்ண போறியா டிசி கரண்டை நான் இன்புட் பண்ண போகிறேன். அப்படி இன்புட் பண்ணக்குள்ள எனக்கு அவுட்புட்டில் வந்து ஒரு பெரிய ஓட்டம் கிடைக்கும். அவுட்புட்டில் எனக்கு மில்லி ஆம்பியர் ஓட்டம் கிடைக்கும். மில்லி ஆம்பியர் சில பேர் மில்லி ஆம்பியர்னு அவ்வளோ பெரிய கரண்ட் யோசிப்பாங்க. அந்த எலக்ட்ரானிக்கல் சுற்றில விரியலாக்கம் செய்கிற சுற்றில வந்து மைக்ரோ ஆம்பியரை மில்லி ஆம்பியரா மாற்றுறது ஒரு பெரிய வேலை தான். ரைட். மைக்ரோ ஆம்பியர் அளவில் இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் வந்து 10⁻6 ஆம்பியரா இருக்கக்கூடிய கரண்டை வந்து 10⁻3 மில்லி ஆம்பியர்ன்றது 10⁻3 ஆமாடுங்க. அப்போ 10⁻3 ஆம்பியரா மாற்றுறதுக்கு அது ஒரு விரியலாக்க வேலை தான். என்ன சிறிய மிகச்சிறிய ஓட்டத்தை வந்து மிகப்பெரிய ஓட்டமாக மாற்றுறது இந்த விரியலாக்கல் செயல்முறை. ரைட். டிரான்சிஸ்டர் அதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு டிசி கரண்டை இன்புட் பண்ணுறது, டிரெக்ட் கரண்டை வந்து இன்புட் பண்ணி அவரோட அந்த இன்புட் அவுட்புட் சொல்லாம இங்க வந்து பெய்ப்பு பயப்புன்னு சொல்லுவாங்க. ரைட். நான் கடந்த வகுப்புலேயே சொன்னான், அந்த மின்காந்த தூண்ட படிக்கைக்கே சொன்னான், பெய்ப்பு சுற்று அல்லது பெய்ப்பு மின்னோட்டம், பயப்பு மின்னோட்டம். பெய்ப்புன்றது இன்புட் ரைட், உள்ளிடுகிறது கொடுக்குறது. பயப்புன்றது அவுட்புட், ரைட், வெளியில இருந்து எடுக்கிறது அவுட்புட். அப்ப இந்த பெய்ப்பு பயப்புன்றதை நீங்க அடிக்கடி பயன்படுத்துவாங்க. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோள், பெய்ப்பு மின்னோட்டம் என்றால் இன்புட் பண்ற கரண்ட், பயப்பு மின்னோட்டம் என்றால் அவுட்புட்ல எடுக்கிற கரண்ட். அப்ப பெய்ப்பு பயப்புன்ற சொல்லத்தான் இந்த எலக்ட்ரானிக்கல் பாடத்துல வந்து பெருமளவில் எக்ஸாம்களையும் சரி பாட பரீட்சைகளுக்கு பாடங்கள் படிக்கையும் சரி இந்த சொல்லுகளை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. நாங்க இன்புட் அவுட்புட் காய்க்கிறது விளங்குறதுக்காக காய்க்கிறது. ரைட். அப்ப இன்புட் அவுட்புட் சொல்ல நீங்க பயன்படுத்தலாம், அல்லது நீ பெய்ப்பு பயப்பண்டே கதைச்சுக்கொள்ள, அதுதான் எக்ஸாம்லையும் பயன்படுத்தக்கூடிய சொற்களா இருக்கும். ரைட். அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இன்புட்ன்றது பெய்ப்பு, அவுட்புட்ன்றது பயப்பு. ரைட். ஓகே. இப்போ நாங்கள் விஷயத்துக்கு போவோம். இந்த கரண்டை வந்து எப்படி விரியலாக்கம் பண்ணுது. ரைட். ஓகே. நான் கொடுக்குற ஒரு சின்ன கரண்ட் எப்படி விரியலாக்கம் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உங்களோட புக்கில் இருக்கு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கிளியராக இருக்கும். ரைட். ஓகே. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கிளியராக பார்த்து வச்சு கொள்ளுங்க. ரைட். ஓகே. இதுதான் ஒரு சுவிட்ச் போர்டில் வந்து அடிக்கப்பட்ட ஒரு சர்க்கிட். இந்த சர்க்கிட்டை மட்டும் நீங்கள் கவனிச்சா சரி. ரைட். இந்த சர்க்கிட்டை மட்டும் நீங்கள் கவனிச்சால் சரி. ரைட். ஓகே. இந்த எலக்ட்ரானிக்கல் சுற்றை கவனிங்க. இது ஒரு NPN வகை டிரான்சிஸ்டர். அடிப்படையில் சகல விஷயங்களை உங்களுக்கு கிளியராக இந்த விஷயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இங்கே நான் இந்த சுற்று எதுக்கு பயன்படுது, இந்த எலக்ட்ரானிக்கல் சுற்று எதுக்கு பயன்படுத்தப்படுது என்றால்
கொடுக்கப்படுகிற அதாவது இன்புட் பண்ணப்படுகிற ஒரு சின்ன மின்னோட்டத்தை கிட்டத்தட்ட 10 ஆம்பியர்ன்றது மைக்ரோ ஆம்பியர் ரைட், மைக்ரோ ஆம்பியர் மிகச்சிறிய மின்னோட்டத்தை நான் இன்புட் பண்ணி மிகப்பெரிய மின்னோட்டத்தை பெற போகிறேன். அதுதான் இங்க டிரான்சிஸ்டர்ல ஆம்பிளிஃபைரிங் பண்ற ஒரு சர்க்கிட் ரைட். ஓகே, அப்ப மிகச்சிறிய மின்னோட்டத்தை கொடுத்து மிகப்பெரிய மின்னோட்டத்தை பெற போகிறேன். 10 ஆம்பியர் கரண்டை கொடுத்து 10 ஆம்பியர் கரண்டை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அப்போ ஒரு பெரிய வேரியலாக்கம் நடக்க போகுது, ஒரு ஆம்பிளிஃபைரிங் நடக்க போகுது. அது எப்படி நடக்க போகுதுனால் இந்த டிரான்சிஸ்டர்ல பொதுவாக 3 முடிவிடங்கள் இருக்கு மட்டும் கடந்த வகுப்பில் பார்த்தனாங்க ரைட். அடி, காலி, சேகரிப்பான் என்று சொல்லி 3 முடிவிடங்கள் இருக்கு மட்டும் பார்த்தனாங்க. இதுல எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் என்றது வந்து எங்களுக்கு தெரியுமா ரைட். பொதுவாக சுற்றுகளில் அதை கண்டுபிடிக்கணும், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தரணும் உங்களுக்கு. இந்த டிரான்சிஸ்டர்ல அம்புக்குறி காட்டுற திசையில மின்னூட்டம் பாயும் என்று பேசினாங்க. டிரான்சிஸ்டர்ல அம்புக்குறி காட்டுற திசையில மின்னூட்டம் பாயும் என்று பேசினாங்க. அம்புக்குறி வெளிநோக்கி காட்டப்பட்டால் அந்த திசையில மின்னூட்டம் பாயும். அப்ப இந்த டிரான்சிஸ்டர் பாருங்க, இந்த டிரான்சிஸ்டர் பாருங்க, இந்த சுற்றில பயன்படுத்தப்பட்ட டிரான்சிஸ்டர் தான் அடிப்படையான ஆள். இந்த ஆம்பிளிஃபைரிங் பண்றதுக்கு பேஸான ஆளே இவர் தான். அப்ப இந்த டிரான்சிஸ்டர்ல அம்புக்குறி வெளிநோக்கி, இந்த பகுதியில அம்புக்குறி வெளிநோக்கி காட்டப்படுது. அப்ப இது வந்து மின்னோட்டம் வெளியில போகுது, அடியில இருந்து காலியை நோக்கி மின்னோட்டம் போகுது. அப்ப இது வந்து அடி பேஸ், இங்க வந்து அடி பேஸ், இது வந்து கலெக்டர் சேகரிப்பான், இவர் வந்து எமிட்டர் காலி ரைட். இவரை வந்து நாங்கள் அடி என்று குறிப்போம், இவரை வந்து சேகரிப்பான் என்று குறிப்போம், இவரை வந்து காலி என்று குறிப்போம். அப்ப இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் முடிவுடங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்டால், இது வெளிநோக்கி மின்னோட்டம் பாய்ந்தபடியா இது ஒரு NPN வகை டிரான்சிஸ்டர். அப்ப சேகரிப்பான் முடிவிடத்துல வந்து N குறைகடத்தி இருக்கும், அடி வந்து பாசிட்டிவ்ல இருக்கும், P வகை குறைகடத்தில அடி இருக்கும், அடுத்த எமிட்டர் வந்து N இருக்கும். அப்ப NPN வகை டிரான்சிஸ்டர் பொதுவாக சுற்றுகளில் பயன்படுத்தப்படுகிறது NPN வகை டிரான்சிஸ்டர். இந்த NPN குறைகடத்தியை அமைப்பு வச்சுக்கொண்டு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை நாங்க குறிச்சு வச்சு கொள்ளலாம். இது அப்படி குறிச்சு வச்சு கூட விளக்கத்துக்காக நான் சொல்றேன். அப்ப என்னென்ற இடத்துல நெகட்டிவா குறிச்சு வச்சுக்கொள். அப்ப இது வந்து அதாவது இந்த சேகரிப்பான் முடிவிடம் மறை முடிவிடம், அந்த மாதிரி காலி முடிவிடமும் என்ன இருக்கிறபடி அதுவும் மறை முடிவிடம். அப்ப அடி வந்து பாசிட்டிவ் முடிவிடம், பிளஸ் முடிவிடம் ரைட். ஓகே, இந்த முடிவிடங்களை குறிச்சு வச்சுக்கொள். இது எப்படி முடிவிடம் குறிச்சு வச்சுக்கொள், இது சும்மா விளங்குறதுக்காக உண்மையா டிரான்சிஸ்டர்ல பிளஸ் மைனஸ் குறிக்கிறது இல்லை, இது உனக்கு விளங்குறதுக்காக குறிக்கிறேன். பொதுவாக சுற்றுகளில் பயன்படுத்தப்படுகிறது NPN வகை டிரான்சிஸ்டர். அது NPN வகை டிரான்சிஸ்டர் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கான்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்றால் அந்த அம்புக்குறியினுடைய திசை, மின்னோட்டம் பாயிற திசை அடியிலிருந்து காலிக்கு வெளிநோக்கி மின்னோட்டம் பாய்ந்தால் அது NPN வகை டிரான்சிஸ்டர் கிளியரா சொல்லலாம். அப்ப மேலே இருக்கிற சேகரிப்பான் வந்து N முடிவிடம், நடுவில் இருக்கிற அடி வந்து P முடிவிடம், மற்ற முடிவிடம் வந்து காலி முடிவிடம், மற்றது சேகரிப்பானுக்கு எதிராக இருக்கக்கூடிய காலி முடிவிடம் வந்து மறை முடிவிடம், N முடிவிடம். அப்ப என்னன்றது மறை, P என்றது நேர் என்ற கதையின்படி, என்னன்றது நெகட்டிவ், P என்றது பாசிட்டிவ் என்படி அந்த முடிவிடங்களை நான் குறிச்சு கொள்றேன். அப்ப சேகரிப்பான்றது மைனஸ், அடி என்றது பிளஸ், P என்றபடியா அடுத்தது காலி என்றவர் மைனஸ். அப்ப நேர்மறை முடிவுகளை குறிச்சாது. இப்ப ஒரு முக்கியமான விஷயம், டிரான்சிஸ்டர் வந்து கோடல் உறச் செய்தல். நான் கடந்த வகுப்புல பார்க்கல, பட் இங்க நான் ஒரு சுற்றுகளை பயன்படுத்தக்குள்ள நான் தெளிவா சொல்றேன் ரைட். சுற்றுகளை டிரான்சிஸ்டரை பயன்படுத்தக்குள்ள ஒரு டிரான்சிஸ்டர் தொழிற்பட வேண்டும் என்றால் சில நிபந்தனைகள் இருக்கு. இப்ப நாங்க இருவாயு தொழிற்படைக்குள்ள இப்படி சில நிபந்தனைகள் பார்த்தாங்க. முன்முக கோடல் உரைக்க மட்டும்தான் இருவாயு தொழிற்படும், பின்முக கோடல் முறையில இருவாயு கரண்டா லவ் பண்ணாது, அது மாதிரி தடுப்பழுத்தத்தை விட பெரிய அழுத்தத்தை பிரயோகிக்கும் போது மட்டும்தான் இருவாயு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நாங்க கடந்த வகுப்புல சில விஷயங்கள் பார்த்துறாங்க. அந்த மாதிரி இங்க டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்க, சில சந்தர்ப்பங்கள் சில டிரான்சிஸ்டரை கோடல் உரை செய்கிறேன்னு சொல்றது, பேட்டரியை வச்சு கனெக்ட் பண்றது ரைட். டிரான்சிஸ்டரை கூட உரை செய்கிறனால் வெளியில இருந்து ஒரு பேட்டரி டிசி வோல்டேஜை வந்து அப்ளை பண்ணி ஒரு பேட்டரியை வச்சு கனெக்ட் பண்றது, சரியா கனெக்ட் பண்ண வேணும். அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. டிரான்சிஸ்டரை சுற்றுகளில் பயன்படுத்துறதுக்கு சில நிபந்தனைகள். டிரான்சிஸ்டர் ஒன்று தொழிற்பட வேண்டுமானால் ரைட், குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க, டிரான்சிஸ்டர் ஒன்று தொழிற்பட வேண்டுமானால் சில நிபந்தனைகள் இருக்குது. அடிகாலி சந்தி கட்டாயம் முன்முக கூடல் முறையில் இணைக்கப்பட வேண்டும். முதலாவது நிபந்தனை, அடி காலி சந்தி கட்டாயமாக முன்முக கோடல் முறையில இணைக்கப்பட வேண்டும். அடிகாலி என்றது என்ன, இந்த பியும் ஈயும், பி என்றது பேஸ், இ என்றது எமிட்டர், அது வந்து கட்டாயம். பி இ என்றது வந்து இன்புட் சுற்றுன்னு சொல்லுவோம். நாங்க இது சுற்றுல 2 சுற்று இருக்குது, டிரான்சிஸ்டர்ல 2 சுற்று, 3 முடிவிடம் இல்லை, அப்ப 2 சுற்று இருக்கு. பேஸ் என்றவர் கனெக்ட் பண்ற, பேஸ் என்றவர் பொதுவானவர், 2 முடிவிடங்களுக்கும் சேகரிப்பானுக்கும் காலிக்கும் பொதுவானவர் தான் பேஸ். மின்னோட்டத்தை ஏற்ற பாய்ச்சல்களையும் கட்டுப்படுத்துற ஆளா இருப்பார். அந்த பேஸை பொதுவாக வச்சுக்கொண்டு 2 சுற்றுகளை இங்க எடுக்கும், ஒன்று இன்புட் சுற்று, இன்னொன்று அவுட்புட் சுற்று. அப்ப 2 சுற்று நாங்க எடுப்போம். நாங்க இங்க பார்ப்போம், இன்புட் சுற்றுன்றது இங்க இருக்கிற அடிகாலி
அடிகாலி சந்தி கனெக்ட் பண்ற இடம், அடியோட பேஸோட எமிட்டர் கனெக்ட் பண்ற இந்த சுற்று S1 சுவிட்ச், இது வந்து இன்புட் கோயில், இன்புட் சுற்று, கோயில் கிடையாது, இன்புட் சர்க்கிட், ரைட்? இன்புட் ஐபி என்று குறிச்சுக்கணும், ரைட்? இன்புட் சுற்று, உள்ளிட்டு சுற்று அல்லது இன்புட் சுற்று அல்லது பெய்ப்பு சுற்று, இதை வந்து பெய்ப்பு சுற்று சொல்றது. ரெண்டு சுற்றுகள் இருக்கும், டிரான்சிஸ்டர் பயன்படுத்தப்படுற சுற்றுகள் பொதுவாக ரெண்டு சுற்றுகள் இருக்கும். இன்புட் சுற்றில வந்து ஒரு சின்ன கரண்டை கொடுத்து, அவுட்புட் சுற்றுன்றது இங்க இருக்கிற மெட்ட சுற்று, மெட்ட பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கு பாருங்க 3 வோல்டேஜ் பேட்டரி, இதை வந்து நாங்க அவுட்புட் சுற்றுன்னு சொல்லுவோம், ரைட்? இது வந்து அடி சேகரிப்பான் சந்தியை வச்சு சொல்றோம், ரைட்? அடி சேகரிப்பான் சந்தியை வச்சுக்கொண்டு நாங்க அதை அப்ப என்னன்னு சொல்லுவோம், அடிகாலி சந்தி முன்முக கூடல் இருக்கணும். இரண்டாவது நிபந்தனை அடி சேகரிப்பான் சந்தி, அடி வந்து பொதுவான ஆள், அப்ப அடிகாலி சந்தி ஒன்று இருக்கும், மற்றது அடி சேகரிப்பான் சந்தி இருக்கும். இந்த அடி சேகரிப்பான் சந்தி பெரிய அழுத்தத்தோடு, ஒரு பெரிய அழுத்தத்தோடு பின்முக கூடல் முறையில் இருக்க வேணும், ரைட்? அப்ப அடிகாலி சந்தி முன்முக கூடல் இருக்க வேணும், அடி சேகரிப்பான் சந்தி பின்முக கூடல்ல இருக்க வேணும். முன்முக கூடல்ண்டா என்ன? சரியாக கனெக்ட் பண்றது, அதுதான் டிரான்சிஸ்டரை கூடல் உரை செய்தல் சொல்லுவோம். டிரான்சிஸ்டருக்கு வெளியில இருந்து டிசி வோல்டேஜை அப்ளை பண்ணி டிரான்சிஸ்டரை கூடல் உரை செய்கிறது, ரைட்? டிரான்சிஸ்டர் கூடல் உரை செய்யக்குள்ள என்ன மாதிரி கனெக்ட் பண்ண, சரியா பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கனெக்ட் பண்றது முன்முக கூடல் முறை, பாசிட்டிவ் நெகட்டிவ் மாத்தி கனெக்ட் பண்றது பின்முக கூடல் முறை. நாங்கள் இருவாய் படிக்கைக்கு பார்த்தோம் முன்முக கூடல் பின்முக கூடல் எப்படி. அப்ப எங்க அடிப்படையில் நான் அந்த டிரான்சிஸ்டர் தொழிற்படுதா இல்லையான்றது செக் பண்ணி கொள்ளணும். அதை எப்படி செக் பண்றது கேட்டால், அடிகாலி சந்தி, அடி பேஸ், இங்க இருக்கிறவர் தான் பேஸ், இங்க இருக்கிறவர் காலி, இந்த அடிகாலி சந்தி முன்முக கூடல் முறையில பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும், ரைட்? இங்க இன்புட் சுற்றுக்கு வந்து இங்க கிடக்கு 3 வோல்டேஜ் பேட்டரி வந்து டிசி பேட்டரி வந்து இங்க இருக்கு, ரைட்? இந்த டிசி பேட்டரி வந்து சரியா கனெக்ட் பண்ணியிருக்கா, பேட்டரியினுடைய பாசிட்டிவ் இங்கே இருக்குது, பேட்டரியினுடைய நெகட்டிவ் இங்கே இருக்குது. அப்போ பேட்டரியினுடைய பாசிட்டிவோட டிரான்சிஸ்டருடைய அடிகாலி சந்தியினுடைய பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கா என்று பார்த்தால் இப்படி வர கரண்ட் வந்து இதுக்குள்ளால வரும், ரைட்? இவ்வளோக்கால வந்து இந்த தடைக்குள்ளால வந்து, ரைட்? இப்படி வந்து இந்த பல்புக்குள்ளால போய் இங்க பேஸோட கனெக்ட் பண்ண, பேஸ்ன்றது பாசிட்டிவா நெகட்டிவான்றது, அடி வந்து இங்க பாசிட்டிவா நெகட்டிவ் பார்த்தால் NPN வகை டிரான்சிஸ்டர், P என்றது பாசிட்டிவ், நடுவில் இருக்கிற P, அப்ப P என்ற ஒரு பாசிட்டிவ், ஆகவே அடி வந்து பாசிட்டிவ். அப்ப டிரான்சிஸ்டருடைய பாசிட்டிவோட பேட்டரியினுடைய பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஆகவே அடிகாலி சந்தி இங்க முன்முக கூடல் முறையில கனெக்ட் பண்ணி இருக்கு, ரைட்? அடிகாலி சந்தி முன்முக கூடல் முறையில கனெக்ட் பண்ணியிருக்காண்டால் பேட்டரியினுடைய பாசிட்டிவும் அடி வந்து NPN வகை டிரான்சிஸ்டர் படி அடி வந்து பாசிட்டிவா இருக்கும், காலி வந்து நெகட்டிவா இருக்கும். அப்ப காலி வந்து நெகட்டிவ், காலியினுடைய நெகட்டிவோட பேட்டரியினுடைய நெகட்டிவ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. இந்த இப்படி சுத்தி வரும், இந்த சுற்றி இப்படி வரும், என்ன இப்ப இதுதான் இன்புட் சுற்று, ரைட்? அவுட்புட் சுற்று அங்கே சேகரிப்பான கனெக்ட் பண்ண இந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ணப்பட்டதான் அவுட்புட் சுற்று, ரைட்? ஓகே, அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். இப்போ அடிகாலி சந்தி சரியாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. அடி என்றது பாசிட்டிவ் முடிவிடம், என்ன அந்த அடி என்ற பாசிட்டிவ் இரண்டாம் நடுவில் பி இருக்கக்கூடிய அது பாசிட்டிவ், அந்த பியோட பேட்டரியினுடைய பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி எமிட்டர் கீழே இருக்கிற காலி எமிட்டர் வந்து மைனஸ் முடிவிடம், அது பேட்டரியின் மைனஸோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆகவே முடிவிடங்கள் சரியாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது முன்முக கூடல் மின்னோட்ட பாய்ச்சல் அங்கே இருக்கு. ஏன் அது முன்முக கூடல கனெக்ட் பண்ண வேண்டும் என்று சில கேள்வி கேட்கலாம். அடிகாலி சந்தி ஏன் முன்முக கூடல கனெக்ட் பண்ண வேண்டும் என்று அங்க ஒரு மின்னோட்ட பாய்ச்சல கட்டாயம் நாங்கள் ஏற்படுத்த வேணும், ரைட்? நாங்கள் பின்னுக்கு தெளிவாக படிப்போம், ரைட்? ஓகே, ஏன்னா இன்புட் பண்ண போறோம், கரண்ட் வந்து நாங்கள் இன்புட் பண்ண போறோம். அப்ப இன்புட் சுற்றில வந்து நாங்கள் கட்டாயம் ஒரு கரண்ட் ஃப்ளோவை செய்ய வேணும் என்றால் கட்டாயம் வந்து முன்முக கூடல் முறையில இருக்க வேணும். அதே நேரத்தில் இந்த பேட்டரியினுடைய அழுத்தம் இன்னொரு நிபந்தனை, அது முன்முக கூடல் முறையில் இருக்க வேண்டியதை தாண்டி இந்த பிஇ அடிகாலிக்கு தொழிற்படுறதுக்கு தடுப்பழுத்தம் ஒன்று இருக்கு. சிலிக்கான் ஆக்கப்பட்ட பிஎன் சந்தியா இருந்தால் 0.7 வோல்டேஜ், ஜேமானியத்துக்கு 0.3 வோல்டேஜ் கடந்த வகுப்புல பார்த்தாங்க. அப்ப அந்த தடுப்பழுத்தம் 0.7 வோல்டேஜை விட பெரிய ஒரு வோல்டேஜ் இங்க முன்முக கூடல் முறையில அப்ளை பண்ணணும். 3 வோல்டேஜ் அப்படியே எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்ளைங் வோல்டேஜ் பிரச்சனை. அப்ப இந்த சர்க்கிட் வந்து ஒர்க் ஆகும், இன்புட் சர்க்கிட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ அவுட்புட் சர்க்கிட் இங்க இருக்கிறவர் சேகரிப்பான், அடி சேகரிப்பான் சேர்க்கப்பட்டது, ரைட்? இந்த சுற்றை பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு பெரிய அழுத்தத்தோடு தான் நாங்கள் பின்முக கூடல் முறையில் இணைக்க வேண்டும், ரைட்? ஓகே, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்ப சேகரிப்பான் முடிவிடம் நெகட்டிவ், காலி முடிவிடம் நெகட்டிவ். இப்ப சேகரிப்பான் முடிவிடத்தினுடைய நெகட்டிவோட பேட்டரியினுடைய பாசிட்டிவ், இது வந்து பேட்டரியினுடைய பாசிட்டிவ் தான், இது பேட்டரியினுடைய நெகட்டிவ், என்ன? அப்ப பேட்டரியினுடைய பாசிட்டிவ் முடிவிடம் சேகரிப்பான் மைனஸோடையும், அடுத்தது அடி வந்து பாசிட்டிவ் இங்க மைனஸோட, அப்ப மாறி மாறி கனெக்ட் பண்ணியிருக்கு. பேட்டரியினுடைய பாசிட்டிவ் அடி சேகரிப்பான் சந்தி பின்முக கூடல் முறையில கனெக்ட் பண்ண வேணும், அதான் நிபந்தனை. ரெண்டு நிபந்தனை பார்த்தாங்களே, என்ன? டிரான்சிஸ்டர் தொழிற்பட வேணும், முதலாவது அடிகாலி சந்தி முன்முக கூடல் முறையில கனெக்ட் பண்ண வேணும், அடுத்தது அடி சேகரிப்பான் சந்தி பின்முக கூடல் முறையில கனெக்ட் பண்ண வேணும். இந்த ரெண்டு நிபந்தனையும் பூர்த்தி செய்யப்பட்டால் டிரான்சிஸ்டர் இருக்காங்க. இப்ப பின்முக கூடல் முறையில கனெக்ட் பண்ண வளம் மாத்தி கனெக்ட் பண்றது. இப்ப பேட்டரியின் பாசிட்டிவ் இங்க இருக்குது, இதான் பேட்டரியின் பெரிய ஓடும், பேட்டரியின் பாசிட்டிவ் இங்க இருக்குது, ரைட்? இங்க வந்து பேட்டரியின் நெகட்டிவ் இருக்குது. அப்ப பேட்டரியின் பாசிட்டிவோட நெகட்டிவா கனெக்ட் பண்ணணும், அப்பதான் பின்முக கூடல் வளம் மாத்தி கனெக்ட் பண்ணணும். அப்ப பின்முக கூடல் முறையா இங்க நெகட்டிவ் சேகரிப்பான் முடிவிடம் வந்து என்ன மறைதான், ஏனென்றால் NPN வகைதான், என்னென்றால் அது மறை நெகட்டிவா குறிக்கிறது. அப்ப மறையோட பேட்டரியின் பிளஸை கனெக்ட் பண்ணிருக்கு. அது மாதிரி அடி என்றவர் பாசிட்டிவ், இது பேட்டரியின் நெகட்டிவ், பாசிட்டிவோட நெகட்டிவ் அடி சேகரிப்பான் சந்தி இங்க வந்து பின்முக கூடல் முறையில கனெக்ட் பண்ணி இருக்குது. அவங்க மின்னோட்ட பாய்ச்சல் இருக்கு, அது என்ன? அப்ப பின்முக கூடல் முறையில அடி சேகரிப்பான் சந்தியை கனெக்ட் பண்ணி இருக்குது. அப்ப இதுதான் நிபந்தனை.
முன்முக கூடல் முறையில் அடிகாலி சந்தியும் பின்முக கூடல் முறையில் அடிசேகரிப்பான் சந்தியும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கான்னு கேட்டால் அது எல்லா கனெக்ஷனும் இப்போ ஓகே ரைட். ஓகே, அப்போ டிரான்சிஸ்டர் இங்கே தொழிற்படுகிற நிலையில இருக்குது, தொழிற்படக்கூடிய நிலையில இருக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சுற்றில வந்து டிரான்சிஸ்டர் தொழிற்படும் நிலையில இருக்குது ரைட். ஓகே, இப்போ இந்த கரண்ட் ஆம்பிளிஃபயரிங் எப்படி நடக்குதுன்றதை நான் இந்த படத்தை உங்களுக்கு தெளிவாக போட்டு காட்டுறேன் ரைட். ஓகே, இந்த படத்துக்காக நீ ஓட்ட விரியலாக இங்க நோக்கவங்களோட நோக்கம் என்ன, இந்த பரிசோதனை செய்யற இந்த நோக்கம் என்ன, ஓட்ட விரியலாக்கியாக டிரான்சிஸ்டர் தொழிற்படுகிறதான்றதை பரிசோதிக்கிறது ரைட். இந்த டிரான்சிஸ்டர் இப்ப தொழிற்படும் நிலையில இருக்குது. இதை வந்து பேஸ் அடின்னு சொல்லுவோம், இதை கலெக்டர்னு சொல்லுவோம், இதை எமிட்டர்னு சொல்லுவோம். இதை வந்து நான் இன்புட் கோயில்னு சொல்லிவிடுறேன் ரைட். இந்த சுற்று அடிசு காலி சந்தி இணைக்கப்பட்டதை வந்து நான் இன்புட்னு சொல்லிவிடுறேன் ரைட். அது மாதிரி இந்த அடியோட சேகரிப்பார் அடி சேகரிப்பார் இந்த சர்க்கிட் வந்து நான் அவுட்புட்னு சொல்லிவிடுறேன் ரைட். ஓகே, அப்போ இன்புட் அவுட்புட் 2 கோயில் எடுத்தாச்சு. 2 கோயில் எடுக்க போகிறோம். இப்போ அடிகாலி சந்தி முன்முக கூடலையும் அடி சேகரிப்பான் சந்தி பின்முக கூடலையும் இணைக்கப்பட்டால் தான் டிரான்சிஸ்டர் தொழிற்பட நிலையில் இருக்கும். நாங்கள் அது தொழிற்பட நிலையில் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு சின்ன கரண்ட்டை நாங்கள் இங்கே அனுப்ப போகிறோம். அதாவது இங்கே பியில் வந்து ரைட், இந்த பி அடியில் வந்து ஒரு சிறிய மின்னோட்டத்தை அனுப்ப போகிறோம். ஐபி என்றதை குறிக்கிறது ரைட். ஐபி என்றவர் அடியில் பாயும் மின்னோட்டம், டிரான்சிஸ்டரின் அடியில் பாயும் மின்னோட்டம் ரைட். அதுதான் இன்புட் கரண்ட் சொல்லுது. இன்புட் கோயில் தானே என்ன ஐபி. இப்போ இன்புட் கோயில் என்றபடியா சாரி இன்புட் சர்க்கிட் என்றபடியா இன்புட் சர்க்கிட்ல வந்து நான் கரண்டை அலோவ் பண்றேன். அதாவது முன்முக கோடல் முறையில அடிகாலி சந்தி கனெக்ட் பண்ணப்பட்டபடியால இங்க பேட்டரி இந்த இதான அந்த இன்புட் சுற்று ரைட். அது கவனமா பாருங்க. S1 என்ற ஆளியை நான் ஒன் பண்றேன் ரைட். இந்த ஆளியை நான் ஒன் நிலையில வச்சுக்கிறேன். ஒன் பண்ணியாச்சு. இப்ப பேட்டரியினுடைய பாசிட்டிவ் இங்க இருக்குது, பேட்டரியினுடைய நெகட்டிவ் இங்க இருக்குது. பேட்டரியினுடைய பாசிட்டிவ்ல இருந்து கரண்ட் வெளியிடும் ரைட். இங்க இருந்து தான் கரண்ட் வெளியிடும். இந்த கரண்ட் இப்படி வெளியிட்டு இந்த தடை இந்த BR என்று சொல்லக்கூடிய இந்த தடை மாறும் தடை பயன்படுத்துறாங்க. அது அல்லது கரண்டை வந்து கூட்டி குறைக்கிறதுக்கு ரைட். ஓகே, அந்த தடைக்குள்ளால கரண்ட் வந்து இப்போ இந்த L1 என்ற பல்ப், இந்த பல்புக்குள்ளால இந்த மின்னோட்டம் போகுது. இந்த மின்னோட்டம் இப்படி போய் இந்த காலிக்குள்ளால போய் இந்த எமிட்டருக்கால வந்து எமிட்டருக்கால கரண்ட் பாயும் என்ன இந்த அம்புக்குறி காட்டி இருக்கு என்ன. அப்போ எமிட்டருக்கால கரண்ட் வந்து இப்படி வந்து இந்த மைனஸ் முடிவுல தொடுவது என்ன. அப்போ அடிகாலி சந்திக்குள்ளால மின்னோட்டம் அலோவ் பண்றது. காரணம் அது முன்முக கூடல் முறையில இருக்குது ரைட். ஓகே, அப்ப அடிகாலி சந்தி அதுதான் இந்த இன்புட் சர்க்கிட். அதாவது உள்ளிட்டு என்ன சொல்றது இன்புட் சர்க்கிட்ன்றது அல்லது பைப்பு சுற்று ரைட். இதை பைப்பு சுற்றுன்னு சொல்றது ரைட். அப்ப ஐபியில ஒரு சின்ன கரண்ட் இங்க பாயும் ரைட். ஐபியில சின்ன கரண்ட் பாயும். ஏனென்றால் இந்த BRன்றது பெரிய தடை என்றபடியா VRன்றது ஒரு பெரிய தடையை பயன்படுத்துறதால இங்க ஐபியில வந்து ஒரு சின்ன கரண்ட் பாயும், ஒரு மைக்ரோ ஆம்பியர் அளவுக்கு கரண்ட் பாயும் ரைட். ஐபியில வந்து ஒரு மைக்ரோ ஆம்பியர் அளவுக்கு கரண்ட் பாயும் ரைட். மைக்ரோ ஆம்பியர்ல அளக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய ஒரு மின்னோட்டம் இந்த ஐபிக்குள்ளால பாயும். அதனால இந்த L1 என்ற பல்பு வந்து கொஞ்சம் ஒளிர் குறைவா எரியும். இந்த L1 என்ற மின்குமிழ் வந்து கொஞ்சம் ஒளிர் குறைவாக எரியும், பிரகாசமா எரியாது. கொஞ்சம் பவர் இல்லாம கொஞ்சம் லோவா தான் எரியும், லோ பவர்ல தான் எரியும். என்னடா சின்ன மின்னோட்டம் மைக்ரோ ஆம்பியர் அளவுக்கு தானே மின்னோட்டம் போகுது. அதனால சின்ன ஒளிர் கூட தான் எரியுமே. காரணம் என்னன்னா இந்த VR என்ற தடை பெருசு. VR என்ற தடை பெருசு என்றபடியா கொடுக்கப்படுகிற 3 வோல்டேஜ் அப்ளைங் வோல்டேஜும் அந்த VR என்ற தடையிலேயே பெருமளவான வோல்டேஜ் விழுந்துடும். இந்த VR என்ற தடைக்குள்ளேயே இந்த அப்ளைங் வோல்டேஜ்ல இருக்கிற 3 வோல்டேஜ்ல கிட்டத்தட்ட 2.99 வோல்டேஜும் இந்த பெரிய தடைக்குள்ளேயே விழுந்துடும். 2.99 வோல்டேஜ் கிட்ட இங்க பெரிய தடைக்குள்ள விழுந்துடும். மிச்சம் இருக்கிற 0.01 ரைட். 0.01 தான் இங்க வரப்போகுது. 0.01 வோல்டேஜில் எரியக்கூடிய பல்ப் என்ன ஒரு சின்ன கரண்ட். 0.01 வோல்டேஜ்ன்றது ஒரு மிகச்சிறிய அழுத்தம். அந்த மிகச்சிறிய அழுத்தத்தில் வேலை செய்யக்கூடிய பல்ப்ன்றது ஒளிர்வு குறைவாக எரியும், பிரகாசம் இல்லாம ஒளிர்வு குறைவாக எரியக்கூடியதா இருக்குமே. அப்போ ஒளிர்வு குறைவாக எரியும்னு சொன்னால் அப்ப அதுல வந்து மின்னோட்டம் குறைவா போதுன்ற முடிவெடுக்கலாம். இப்ப அவுட்புட் கோயில நடக்குது. அவுட்புட் சுற்றில வந்து என்ன மாதிரி நடக்கும்னு பார்த்தோம் என்றால் இங்க அவுட்புட் சுற்றில இப்படி இருக்குது ரைட். இதுதான் பாசிட்டிவ், இதுதான் நெகட்டிவ் ரைட். பேட்டரியினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ், இது பின்முக கூடல் முறைன்னு சொல்லுவோம். அப்ப இங்க நான் இன்புட்ல வந்து ஒரு சின்ன கரண்ட் பல்பை நான் சின்ன கரண்ட்ல கொடுத்து எரிய பண்ணிருந்தால் இங்க எனக்கு அவுட்புட்ல ஒரு பெரிய கரண்ட் வலிக்கிடும். ஐசியில இருந்து, அதாவது பேட்டரி இந்த பேட்டரியில இருந்து ஒரு பெரிய கரண்ட் வலிக்கிடும். அதுக்கு காரணம் இந்த டிரான்சிஸ்டருடைய திறன் என்று சொல்றது ரைட். திறன் அல்லது டிரான்சிஸ்டருடைய நயம் என்று சொல்லுவோம் நாங்கள். நயம் இதை பற்றிலாம் எங்களோட சிலபஸ்ல இல்லை. ஓலெவல் காப்போதா சாதாரண பரீட்சையில சிலபஸ்ல இந்த டிரான்சிஸ்டருடைய நயத்தை பற்றி எல்லாமே சிலபஸ்ல கிடையாது. நீங்க அட்வான்ஸ் லெவல்ல சயின்ஸ் படிக்க போனீங்கன்னா அல்லது டெக்னாலஜி சைக்கிள் போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டிரான்சிஸ்டருடைய நயத்தை பற்றி சொல்லி தருவாங்க ரைட். அந்த நயத்தின்படி என்ன ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் சிலபஸ்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஐசி கரண்ட், அதாவது சேகரிப்பானுக்குள்ளால வர கரண்ட் இங்க வருது. ஐசில இருந்து வெளிக்கிடும் ரைட். இந்த பேட்டரியோட பாசிட்டிவ்ல இருந்து வெளிக்கிற கரண்ட் வந்து ஒரு ஆம்பிளிஃபயரிங் பண்ணப்பட்ட கரண்டா இருக்கும். அதுக்கான ஈக்குவேஷன் என்ன, அந்த ஐசி வந்து பீட்டா டைம் ஐபியா இருக்கு. ஐபியை விட பெரிய கரண்டா இருக்கு கட்டாயம். இந்த பீட்டான்றது கிட்டத்தட்ட 1000 இருக்கலாம்,
அல்லது 500 இருக்கலாம். அப்படி அது பெருமானம் மாறுபடும். இந்த பீட்டாவினுடைய பெருமானம் மாறுபடும். 1000 இருக்கலாம், 500 இருக்கலாம், அல்லது 2000 இருக்கலாம். எப்படியும் ஏதோ ஒரு பெருமானத்தை அந்த பீட்டான்னு எடுத்துக்கொள்ளும். அது டிரான்சிஸ்டருடைய நயம் என்று சொல்றது. ரைட். அந்த டிரான்சிஸ்டருடைய நயம்ன்றது இந்த ஐசி மின்னோட்டத்தை வந்து பெரிய ஒரு கரண்டோட வைக்கும் அவுட்புட்ல. எனக்கு அவுட்புட்னு சொல்லி இந்த அவுட்புட் சுற்றில இந்த பேட்டரியினுடைய பாசிட்டிவ் இருந்து வெளிக்கிற கரண்ட் வந்து பெரிய கரண்டா இருக்கும். அந்த கரண்ட் தான் இப்படி வந்து இந்த திசையில வந்து இந்த L2 என்ற பல்புக்குள்ள போற கரண்ட் வந்து ஐசி கரண்ட். ரைட். ஐசி கரண்ட் தான் இந்த பல்புக்குள்ள போகும். அப்ப இந்த பல்பு வந்து பிரகாசமாக எரியும், மிக பிரகாசம் எரியும். இந்த ஆளி வந்து ஒன்று நிலையில இருக்கணும். ரைட். ரெண்டு ஆளியுமே வந்து ரெண்டு S1 S2 ஒன்று நிலையில் இருந்தால் இந்த ஐசியில வந்து பெரிய ஒரு கரண்ட் வரும். அந்த பெரிய கரண்ட் வரதால L2 என்ற மின்குமிழ் வந்து மிக பிரகாசமாக எரியும். அப்ப அது வந்து இப்படி ஐசிகளால வந்து இப்படி வந்து இந்த எமிட்டர்களால வழியில வந்து சுட்டை வந்து அது பூரணப்படுத்தி போடும். என்ன சுட்டை வந்து அது பூரணப்படுத்தி போடும். ஆக இங்க இன்புட் சுற்று, அதாவது பெய்ப்பு சுற்றிலையும் சரி பயப்பு சுற்றிலையும் சரி மின்னோட்டம் வந்து முழுமையாக பூரணப்படும். ரெண்டு சுற்றி இருக்கும். டிரான்சிஸ்டர் வந்து ஒரு ஓட்ட விரியலாக்கிய ஒரு கரண்ட் ஆம்பிளிஃபயரிங் பண்றதுக்கு, அதாவது ஒரு கரண்ட்டை வந்து விரியலாக்கம் செய்யறதுக்கு டிரான்சிஸ்டர் பயன்படுத்தப்படுற முறை இப்படி தான். அதுல வந்து ரெண்டு சுற்றுகள் இருக்கும். கிளியர் எடுத்து வச்சுக்கொள். ஒன்று பெய்ப்பு சுற்று, இதை வந்து நாங்கள் பெய்ப்பு சுற்றுன்னு சொல்லுவோம். பெய்ப்பு சுற்று அல்லது இதை இன்புட் என்று சொல்றது. இன்புட்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இன்புட்ன்றது ஒரு எல்லாருக்கும் விளங்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது மாதிரி இந்த சுற்று வந்து பயப்பு சுற்று. இதை வந்து அவுட்புட்னு சொல்றது. ரைட். அவுட்புட்னு சொல்றது. ரைட். ஓகே. இப்ப இன்புட் சுற்றுன்றது அடிகாலி சந்தி கனெக்ட் பண்றது இங்க இருக்கிற இன்புட் சுற்று. அந்த சுற்றுக்கு நான் 3 வோல்டேஜ் அப்ளை பண்றேன். அங்க விஆர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய தடையை வச்சு அதில் போடுறபடியா பெரிய தடையானபடி அங்க ஒரு மிகப்பெரிய அழுத்தம் விழுத்தப்படும். மிகப்பெரிய அழுத்தம் அங்க பெரிய தடைக்குள்ள விழுத்தப்பட்டதால எனக்கு பல்புக்குள்ள விழுகிற அழுத்தம் வந்து இந்த L1 என்ற பல்புக்குள்ள ஒரு சின்ன மிகச்சிறிய அழுத்தம் தான் விழும். மிகச்சிறிய அழுத்தம் பல்புக்குள்ள விழுகிறபடியால எனக்கு பல்ப் வந்து மிக குறைவான ஒரு ஒளிர்வோடு தான் எரியும். அதனால அப்படி சொல்லலாம். அல்லது மிக குறைய அழுத்தம் விழுகிறபடியா அங்க ஒரு சின்ன கரண்ட் தான் போகுது. அப்ப இன்புட் பண்ண போற கரண்ட் ஐபி என்று சொல்றது என்ன? ஐபி என்றதான் இன்புட் கரண்ட் நீங்க சொல்லுவோம். ஐபி அவரைத்தான் நாங்க இன்புட் கரண்ட் ரைட். ஐபியத்தான் நான் இன்புட் பண்ண போறேன். அது மைக்ரோ ஆம்பியர் அளவில் மிகச்சிறிய ஒரு கரண்டா இருக்கு. 10⁻6 ஆம்பியரா இருக்கு. ரைட். 10⁻6 ஆம்பியர்ன்றது மிகச்சிறிய கரண்டா இருக்குமே. அப்ப அந்த மிகச்சிறிய கரண்ட் நான் ஐபியின் ஊடாக டிரான்சிஸ்டருக்குள்ள நான் அனுப்பக்குள்ள எனக்கு அப்ப அடிகாலி சந்தி முன்மோகூடல் முறையில இருக்குது. மின்னோட்டத்தை அலோவ் பண்ணுது. அப்ப ஐபி என்ற கரண்ட் வந்து கட்டாயம் முன்மோகூடல் முறையில கனெக்ட் பண்ணி இருக்குது. இப்ப அப்படி நான் கனெக்ட் பண்ணா எனக்கு டிரான்சிஸ்டருடைய நயம் காரணமாக ஐசியில ஒரு விரியலாக்கம் செய்யப்பட்ட கரண்ட் பாயும். சேகரிப்பான்ல இருந்து காலியை நோக்கி ஒரு சேகரிப்பான் முடிவிடம் இங்கே இருக்கு. என்ன டிரான்ஸ்ஃபருடைய சேகரிப்பான் முடிவிடம் இங்கே இருக்கு. அப்ப அந்த ரெண்டாவது அவுட்புட் பயப்புன்னு சொல்லி அவுட்புட் சுற்று என்ன அவுட்புட் சர்க்கிட். ரைட். இந்த அவுட்புட் சர்க்கிட்ல வந்து பேட்டரியுடைய பாசிட்டிவ்ல இருந்து வெளிக்கிறது வந்து ஐசி கரண்டா இருக்கும். ரைட். அந்த ஐசி கரண்ட் வந்து ஐசி சமன் பீட்டா டைம் ஐபி. அதான் ஈக்குவேஷன் இங்க இருக்கு பாருங்க. ஐசி சமன் பீட்டா டைம் ஐபி என்ற மின்னோட்டத்தை போல நீங்க கொடுக்கக்கூடிய இன்புட் கரண்ட போல கிட்டத்தட்ட 1000 மடங்கு, 1000 மடங்கு அல்லது 1500 மடங்கு அல்லது 2000. அந்த பீட்டாவினுடைய பெருமானம் டிரான்சிஸ்டரை பொறுத்து மாறப்படும். ரைட். அப்ப இந்த டிரான்சிஸ்டர்ல பேட்டரியினுடைய அவுட்புட் கோயில், அதாவது பயப்பு சுற்றில வந்து பேட்டரியினுடைய பாசிட்டிவ்ல இருந்து வெளிக்கிடக்கூடிய அந்த ஐசி என்ற கரண்ட் ஒரு விரியலாக்கம் செய்யப்பட்ட கரண்டா இருக்கும். அதனுடைய அளவு கிட்டத்தட்ட மில்லி ஆம்பியர் அளவில் இருக்கும். அந்த அவுட்புட் ஐசி கரண்ட்ன்றது மில்லி ஆம்பியர்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க வந்து ஐசி என்று குறிச்சு கொள்ளுங்க. இந்த ஐசி என்ற கரண்ட் வந்து விரியலாக்கம் செய்யப்பட்ட கரண்ட், அதாவது ஆம்பிளிஃபயரிங் பண்ணப்பட்ட ஒரு கரண்ட். இந்த கரண்டினுடைய அளவு வந்து மில்லி ஆம்பியர் அளவில் இருக்கும். ரைட். அப்ப ஐசி கரண்ட் அந்த மில்லி ஆம்பியர் அளவில் இருக்கும். இந்த ஐசி வந்து இதுதான் இந்த ஐசி என்ற கரண்ட் தான் பாருங்க. இந்த L2 என்ற பல்புக்குள்ள போகுது. ரைட். L2 என்ற மின்குமுழுக்குள்ள போகிறது இந்த ஐசி என்ற கரண்ட். அப்ப L1 வந்து பாருங்க மெதுவே L1 இங்க முதல் சுற்றில இருக்கு. இங்க இன்புட் கோயில்ல இன்புட் சுற்றில இருக்கு பாருங்க. இன்புட் சர்க்கிட்ல இருக்கிறது பாருங்க. L1 என்ற மின்குமிழ் மிக ஒளிர்வு குறைவாக எரியும். ரெண்டு ஆளியுமே ஒன் நிலையில இருக்கேக்குள்ள அப்ப என்ன சுற்று ஃபுல்லா கனெக்ட் பண்ணியாச்சு. சுற்றுப்புள்ள பூர்ணப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப L1 என்ற மின்குமிழ் பாருங்க ஒளிர்வு குறைவாக எரியும். காரணம் கொடுக்கப்படுற இன்புட் வோல்டேஜ், அதாவது இன்புட் வோல்டேஜ் வந்து 3 வோல்டேஜா இருக்குது. அது இந்த VR என்ற பெரிய தடைக்கு குறுக்க மிகப்பெரிய அழுத்தத்தை விழுத்தி போடும். அதனால பல்புக்கு குறுக்க போய்க்குள்ள மிகச்சிறிய ஒரு அழுத்தம் தான் போகும். மிகச்சிறிய அழுத்தத்தை பல்புக்கு பயன்படுத்தினால் பல்பு வந்து ஒளிர்வு குறைவாக எரியும். காரணம் அங்க மிகச்சிறிய மின்னோட்டம் பாயும். அந்த மின்னோட்டத்தின் அளவு 10⁻6 ஆம்பியரா இருக்கும். ரைட். அதாவது மைக்ரோ ஆம்பியர் அளவில் இருக்கும். மிகச்சிறிய அளவா இருக்கும். அந்த மிகச்சிறிய மின்னோட்டம் போறபடியா தான் பல்பு வந்து மிக மெதுவாக எரியுது, அதாவது ஒளிர்வு குறைவாக எரியுது. அப்ப L1 என்ற மின்குமிழ் வந்து ஒளிர்வு குறைவாக எரியுது. அப்ப உள்ள போற கரண்ட் வந்து ஐபி என்ற மின்னோட்டம் வந்து மிக குறைவா இருக்குது. அப்ப அடிகாலி சந்தி முன்மோகூடல் முறையில் இருக்கிறபடியால எனக்கு இன்புட் சர்க்கிட் வந்து ஓகேயா இருக்குது. ரைட். அப்ப இன்புட் சர்க்கிட் வந்து பூரணப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால ஐபி மின்னோட்டம் சிறிய மின்னோட்டம் அதுக்கு போகுது. இப்ப நான் டிரான்சிஸ்டருக்கு சிறிய மின்னோட்டம் போறபடியா டிரான்சிஸ்டருடைய நயம் காரணமாக எனக்கு அவுட்புட்ல, அதாவது
பயப்பு சுற்றில வந்து ஒரு மிகப்பெரிய கரண்ட் விரியலாக்கம் செய்யப்பட்டு ஆம்பிளிஃபயரிங் பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய கரண்ட் ஐசி என்ற கரண்ட் இங்கே பேட்டரியினுடைய பாசிட்டிவ்ல இருந்து வெளிக்கிற கரண்ட் வந்து அப்படி வந்து இப்படி L2 என்ற மின்குமிழுக்குள்ள ஒரு பெரிய கரண்ட் போகும். ஆகவே L2 என்ற மின்குமிழ் பிரகாசமாக எரியும். அங்க விரியலாக்கம் செய்தாச்சு, முடிவெடுக்கலாம். என்ன ஐபி L1 என்ற மின்குமிழை விட L2 என்ற மின்குமிழ் பிரகாசமா எரியுது. ஆகவே L1 என்ற மின்குமிழுக்கு நான் கொடுக்கப்படுற இன்புட் கரண்டை விட அவுட்புட்ல வர எனக்கு L2 என்ற மின்குமிழ் எரியிற கரண்ட் வந்து பெருசா இருக்குது. அதாவது L1 என்ற மின்குமிழ் பிரகாசம் குறைவாகவும் L2 என்ற மின்குமிழ் பிரகாசமாகவும் இது வந்து நல்ல பிரகாசமா ஒளிரும். ரைட், L2 என்ற மின்குமிழ் காரணம் விரியலாக்கம் செய்யப்பட்ட கரண்ட் வந்து அதுக்குள்ள போறபடியா. ரைட், அப்ப L1 என்ற மின்குமிழை விட L2 என்ற மின்குமிழ் பிரகாசமாக ஒளிரும். அப்ப வந்து நாங்க ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளலாம். இங்க கொடுக்கப்பட்ட கரண்ட் அதாவது ஐபி மின்னோட்டம் வந்து அங்க ஐசி மின்னோட்டமாக விரியலாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப நீங்க கிளியர் எழுதி கொள்ளுங்க. ஐபி மின்னோட்டம் ஐசி மின்னோட்டமாக விரியலாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஐபி மின்னோட்டம் ஐசி மின்னோட்டமாக விரியலாக்கம் செய்யப்படுகிறது. அதாவது அடியினூடாக போகிற உள்ளீட்டு மின்னோட்டம் அதாவது உள்ளிடுகிற மின்னோட்டம் இன்புட், அதாவது கிளியரா சொல்லணும் என்றால் பெயர்ப்பு சுற்றில் கொடுக்கப்படுகிற ஐபி மின்னோட்டம் பயப்பு சுற்றில் ஐசி மின்னோட்டமாக விரியலாக்கம் செய்யப்படுது. அதாவது பெரிய ஒரு கரண்ட் வந்து இங்க விரியலாக்கம் செய்யப்பட்டிருக்குது. அதாவது சின்ன கரண்டை கொடுத்து பெரிய கரண்ட் எடுக்கிறோம். மற்றது இன்னொரு பிரச்சனை இங்க பாருங்க, இந்த ஐபி சுற்றணி ஓஃப் பண்ண அதாவது S1 என்ற சுவிட்சணி ஓஃப் பண்ணி விட்டால் அங்க S2ன்றது கனெக்ட் அது கனெக்ட் பண்ணிருக்கும் சரியா, பேட்டரியோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. ரைட், ஓகே, அது பிரச்சனை இல்லைங்க. பேட்டரியோட கனெக்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் அங்க எந்த ஒரு கரண்ட் ஃப்ளோவும் நடக்காது. கிளியரா எடுத்து வச்சுக்கோங்க. டிரான்சிஸ்டர்ல இந்த 3 வாயும் கனெக்ட் பண்ற வர பிரச்சனை அதுதான். ரைட், அடி காலி சேகரிப்பான்ற இந்த 3 வாய்களும் கனெக்ட் பண்றதால வர பிரச்சனை இதுதான். ரைட், கிளியரா. அப்ப வடிவ எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த செகண்ட் அவுட்புட்ல வந்து பயப்பில் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணி இருந்தாலும் இந்த S1 என்ற சுவிட்சை நீ ஓஃப் பண்றதால அதாவது அடி மின்னோட்டத்தை நீ கொடுக்காத வரைக்கும் இன்புட்ல நீ எந்த ஒரு கரண்டுமே கொடுக்காத வரைக்கும் இந்த சுவிட்ச் ஓஃப் பண்ணிவிட்டால் S1 என்ற சுவிட்சை ஓஃப் பண்ணிவிட்டால் இங்க இன்புட்ல வந்து அடி மின்னோட்டம் இல்லை. சுவிட்ச் ஓஃப் பண்ணா அங்கே கரண்ட் ஓடாதானே. என்ன அந்த அடிப்படை தத்துவத்தின்படி சுவிட்ச் ஓஃப் பண்ணா கரண்ட் ஓடாதுன்ற அடிப்படை தத்துவத்தின்படி இங்க ஐபி மின்னோட்டம் இல்லை. L1 சுவிட்சுக்கு கரண்ட் போகாது. L1 சுவிட்ச் எரியாத சந்தர்ப்பம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த L2 என்ற பல்பும் எரியாது. L1 என்ற பல்ப் எரியாட்டிக்கு L2 என்ற பல்ப் எரியாது. என்னதான் கனெக்ட் பண்ணாலும் எரியாது. காரணம் அப்புறம் எங்க ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளலாம். இங்க ஒரு கிளியரான ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளலாம். ரைட், பெய்ப் பண்றது என்ன, இந்த இன்புட் பெய்ப்பில் ஐபி மின்னோட்டம் பாயாத எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பயப்பில் ஐசி மின்னோட்டம் பாயாது. கிளியரா எடுத்துக்கொள்ளலாம். ரைட், பெய்ப்பில ஐபி மின்னோட்டம் பாயாத எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பயப்பில ஐசி மின்னோட்டம் பாயாது. கிளியரான ஒரு முடிவு இது. ரைட், அப்ப நீ கட்டாயம் ஒரு லவ்வர்ஸ் மாதிரி. ரைட், ஐபியும் ஐசியும் ஒரு லவ்வர்ஸ் மாதிரி. சில பேர் அந்த லவ் பண்ற டைம்ல சொல்லுவாங்க நீ இல்லாம நான் இல்லை. அந்த மாதிரி தான் இந்த ஐசியும் சொல்லுவார் ஐபி இல்லாமல் நான் இல்லை. அதாவது அடி மின்னோட்டம் இல்லாம சேகரிப்பான் மின்னோட்டம் இல்லை. அடி மின்னோட்டம் இல்லைன்னா சேகரிப்பான் மின்னோட்டம் இல்லை. கிளியர், ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் மாதிரி. ரைட், அது கிளியரான ஒரு முடிவை எடுத்து வச்சு கொள்ளுங்க. விரியலாக்கம் செய்யப்பட்ட ஒரு கரண்ட் ஐபியில சின்ன கரண்டை கொடுத்து ஐசியில சேகரிப்பான ஓட்டமா பெரிய ஓட்டமா நான் பெற்றுக்கொள்றோம். கிளியர் தானே? ஓகே, இதுதான் டிரான்சிஸ்டரை ஓட்ட விரியலாக்கியாக பயன்படுத்துற மின்னோட்டத்தை விரியலாக்கம் செய்யறதுக்காக டிரான்சிஸ்டரை யூஸ் பண்றத ஒரு எளிய சர்க்யூட் ஒன்று இந்த புக்ல கொடுத்துருக்காங்க. ரைட், இது எக்ஸாமிலையும் எதிர்பார்க்கப்படலாம். அதனால கவனமா இந்த சுற்றுகளை பற்றி படிச்சு கொள்ளுங்க. நிறைய மாணவர்கள் மட்டுமில்லை ஆசிரியர்களும் சிரமப்படுற ஒரு பகுதி என்றபடி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ டிரான்சிஸ்டர் வந்து ஒரு ஓட்ட விரியலாக எப்படி தொழில்படும்ன்றது நாங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கோம். நாங்கள் தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இதுவரை இணைஞ்ச இந்த மாணவர்களுக்கு நன்றி மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.